உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ டாக்டர் சதீஷ் ஹியர். ஹலோ டாக்டர், நான் கார்த்தி பேசுகிறேன். அம்மாக்கு இப்போ எப்படி இருக்கு? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஓ கார்த்திகா, இப்போதான் உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவை பற்றி விசாரிச்சாங்க. ஏன் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம், நான் அபிராமியோட மருமக தீபான்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்களே. சார், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா அவங்க எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாங்கன்னு கொஞ்சம் நம்பரை சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணுங்க சார், சொல்கிறேன். ஆ 9442. இதான் உங்கள் ஒய்ஃபோட நம்பரா சார்? ஆமாம் டாக்டர். இந்த நம்பர்ல இருந்து தான் என்கிட்ட பேசி அபிராமி அம்மா பற்றி விசாரிச்சாங்க. ஏன் அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை டாக்டர், அவங்க ஃபோன் காலையிலேருந்தே நாட் ரீச்சபிளாக இருந்துச்சு. என்னால் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. ஓகே டாக்டர், இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ. என்ன மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாரு? தீபாக்கு ஒன்றும் இல்லைடா, அவங்க நல்லா தான் இருக்காங்க. எப்படி மாப்ள சொல்ற? அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அம்மா பற்றி விசாரிச்சிருக்காங்க. டாக்டர் அதை தான் சொன்னார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மாப்ள. உடனே சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணு. சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு கேளு. என்னாச்சு மாப்ள? ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. இப்போதான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுறதா சொன்னேன், அதுக்குள்ள எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வரும்? திரும்ப ட்ரை பண்ணி பாரு மாப்ள. ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. திரும்பவும் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வருது. என்ன மாப்ள சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலை செஞ்ச போனு அதுக்குள்ள எப்படி சுவிட்ச் ஆஃப்னு வரும்? அப்ப வேற யாராச்சும் வெறுமனே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்களோ? கார்த்தி கால் பண்றாரு. சொல்லுங்க கார்த்தி. ரம்யா, தீபா உங்களுக்கு எதுவும் ஃபோன் பண்ணாங்களா? இல்லையே. அப்படியா? ஆனால் அவங்க ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி அம்மாவை பற்றிலாம் விசாரிச்சிருக்காங்க. நான் இப்போ ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் உங்களை எதுவும் காண்டாக்ட் பண்ணாங்களான்னு கேட்க கால் பண்ணேன். அவ எனக்கு ஃபோன் பண்ணல கார்த்தி. இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவளுக்கு ஒன்றும் ஆகல, எங்கேயோ சேஃபா தான் இருக்கா. அது போதும் கார்த்தி. நானும் தீபாவை நெருங்கிட்ட மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். நாளைக்குள்ளே எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிருவேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. என்ன? அவங்க ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க? இதெல்லாம் அவங்களா பண்ணுறாங்களா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்து பண்ணுறாங்களான்னு ஒரே குழப்பமா இருக்குங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நாளைக்கு விட கிடைச்சிடும். சரி, தீபா பத்திரமா தான் இருப்பா. நான் வச்சிடுறேன். படா. என்ன, நாளைக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைச்சிரும்னு சொல்றாரு. ஒருவேளை நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோன்னு கண்டுபிடிச்சிருப்பாரோ? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.